नमस्कार, स्वागत है आपका इंडिया न्यूज़ 28 में। ये बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। श्रीरंगम सरकारी अस्पताल में रखे बिजली के झटके से मृत मजदूर का शव गायब। बेटे की श्रीरंगम पुलिस में शिकायत। त्रिची जिले के मुसरी तालुक के नामपट्टी गांव के रहने वाले वडमलाई उम्र 45 वर्ष एक कृषि मजदूर थे। कल वह सिरुगंबूर गांव में खेत में काम करने गए थे, जहां एक बिजली का तार टूटकर गिरने से करंट लगने से उनकी मौके पर ही दर्दनाक मौत हो गई। सूचना मिलने पर जनता और पुलिस की मदद से मृत वडमलाई के शव को बरामद कर तिरुवरंगम सरकारी अस्पताल भेज दिया गया। शव को वहां पोस्टमार्टम के लिए मुर्दाघर में रखा गया था। इस बीच मृत वडमलाई के बेटे को अपने पिता की मृत्यु की सूचना मिली और वह कुवैत से त्रिची के लिए रवाना हो गया। बाद में जब वह अपने रिश्तेदारों के साथ तिरुवरंगम सरकारी अस्पताल में वडमलाई के शव के बारे में पूछताछ करने गया, तो उसे बताया गया कि कुछ अज्ञात लोग इसे ले गए हैं। आज सुबह जब वडमलाई का बेटा सेल्वराज और उसके रिश्तेदार शव लेने के लिए तिरुवरंगम सरकारी अस्पताल गए, तो अस्पताल प्रशासन ने कहा कि आपके रिश्तेदार पहले ही आकर शव ले जा चुके हैं। यह सुनकर सेल्वराज और उसके रिश्तेदार चौंक गए और उन्होंने पूछा कि उनके बिना आए शव कैसे दे दिया गया। इससे वहां हंगामा मच गया। बाद में सेल्वराज ने श्रीरंगम पुलिस स्टेशन में शिकायत दर्ज कराई कि उसके पिता वडमलाई का शव गायब है और उसे बरामद किया जाना चाहिए और बिजली के झटके से हुई पिता की मौत के लिए सरकार से राहत सहायता प्रदान की जानी चाहिए। शिकायत के आधार पर पुलिस मृत वडमलाई के शव को ले जाने वाले अज्ञात व्यक्तियों की गहन जांच कर रही है। इस घटना ने श्रीरंगम सरकारी अस्पताल क्षेत्र में काफी हड़कंप मच गई है। मृत वडमलाई के परिवार के समर्थन में नाम तमिलर काची के सदस्य भी मौजूद थे। त्रिची से मुख्य संवाददाता वी बालाजी की रिपोर्ट। என் பேர் செல்வராசு, எங்கள் அப்பா பேர் வடமலை. அவர் நேற்று சிறுகாம்பூருக்கு வேலைக்கு போனார். வேலைக்கு போன இடத்துல ஈபி ஒயர் அருந்து விழுந்து கைக்குள்ளே சாக்கு அடித்து இறந்துட்டார். அவர் உடலை நேற்று எங்கள் குடும்பத்தாருங்க ஜிஹெச்சில் வச்சுருந்துருக்காங்க. சிறுகாம்பூர் ஸ்டேஷனில் இருந்தோம் வச்சுருந்துருக்காங்க. நான் குவைத்தில் வேலைக்கு போயிருந்தேன். வேலைக்கு போயிட்டு இன்றைக்கி தான் காலைல தான் ஃப்ளைட்டு பிடிச்சி வந்தேன். கேட்கும்போது எங்கள் அப்பா உடலை ஸ்டேஷன்லேயே இல்லை, எங்கே போணுச்சு என்னன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. எங்கள் அப்பா எப்படி இறந்தார், எதில் இறந்தார், என்ன இதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே தெரியல ஐயா. அவர் உயிரோடு இருக்கும் போது போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்களா இல்லை, நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லி கையெழுத்தும் போடல, ஒன்றும் போடல. என் குடும்பத்தார் எதுவுமே போடவே இல்லை ஐயா. இப்போ எங்கள் அப்பா உடல் எங்கே இருக்குன்னு தெரியல, அவர் எப்படி இறந்தார், அவர் இறப்புல ஏதோ மருமை இருக்குது. பக்கத்தில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க அவங்க ஈபி வல்லாயின்னு அருந்து விழுந்து தான் இறந்துருக்காங்க. இது 5 நாளைக்கு முன்னாடியே அருந்து விழுந்துச்சு. ஈபிக்காரங்க எதுவுமே ஸ்டெப் எடுக்காமல் ஒரு கட்டுக்கம்பி வச்சு கட்டிட்டு போயிருக்காங்க. அது மறுபடியும் நேற்றுக்கு அருந்து விழுந்துருக்கு. அருந்து விழுந்து கரண்டில் தான் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடம்பெல்லாம் கருகி போயிருக்கு. ஸ்டேஷனில் கேட்டால் நாங்கள் இல்லை உங்கள் அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்துருக்காங்கலாம் சொல்லி எங்களை பயன்படுத்துகிறாங்க. இப்போ எங்கள் அப்பா எங்கே இருக்காருன்னு தெரியல, எப்படி இருக்காரு, எங்கே இருக்காரு. இப்போ ஒரு குவைத்திலேருந்து இன்னைக்கு காலைல 9 மணிலேருந்து திருச்சி திருச்சியிலேருந்து ஸ்ரீரங்கம் திருவரங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எங்கள் அப்பாவை கேட்கும் போது எங்கள் அப்பாவே அங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா. இதுக்கு சரியான நீதி வேணும் ஐயா. இது எங்கே போய்ட்டு உயர் அதிகாரிகிட்ட கொண்டு போயிட்டு இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து யார் வாங்கிட்டு போனாங்க, எங்கள் பர்மிஷனே இல்லாமல் நாங்கள் ஒருத்தலாம் அதில் கையெழுத்தாக போடலையா. அது எங்கே இருக்குன்னு சீராக விசாரித்து எனக்கு இது ஒரு நல்ல முடிவை கொடுங்கய்யா. எங்கள் அப்பா வேணும் ஐயா. எங்கள் அப்பா எப்படி இறந்தார், அவரோட இறப்புல மர்மம் இருக்கு ஐயா. அந்த இறப்புல உள்ள மர்மத்தை எனக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க. இதை மேல் அதிகாரிகளுக்கு கொஞ்சம் மாவட்ட ஆட்சியருக்கும் முதல்வர் ஐயாவுக்கும் கொண்டு போய்ட்டு இதை தெரியப்படுத்தணும் ஐயா. இது எங்களோட கோரிக்கையை, இதை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் ஐயா.